இங்கே ஒரு வித்தியாசமான கார்ப் கிடைக்குது. இதை யார் போட்டாலும் அவங்க சிங்கிளாக இருந்தாலும் அவங்க கமிட் ஆயிடுவாங்க. அப்படி தான் சிங்கிளாக இருக்க ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு அதை படுத்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபேக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றா. மறுநாள் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் நாளைக்கு காட்டுறேன்னு சொல்லிடுறா. மறுநாள் ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து எங்கே உன் பாய் ஃப்ரெண்டை காணான்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லாத பாய் ஃப்ரெண்டு நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்து அந்த ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனை பாய் ஃப்ரெண்டு மாதிரி காமிச்சிக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போய் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து நீ லவ் பண்ணுற பையன் மனுஷனே கிடையாது, அவன் உன்னோட இமேஜினேஷன் சொல்கிறா. அப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறா. அந்த ஃபோட்டோவில் ஹீரோயின் மட்டும் தான் இருக்கிறா. பக்கத்தில் இருக்க பாய் ஃப்ரெண்டை காணா. இதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்துடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்த ஹீரோயின் நீ மனுஷனே கிடையாது, என் பக்கத்தில் வராதுன்னு அப்படி கீழே பிடிச்சி தள்ளிவிடுறா. விழுந்ததில் அவனுக்கு தலையில் அடிபட்டுருது. அப்போ பாய் ஃப்ரெண்டு நான் இமேஜினேஷன் கிடையாது, உன்னோட காதலை நீ என்னைக்கு நான் முதல்ல பார்த்தனோ அப்பயும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஃபைனலாக ஹாப்பி பர்த்டே செல்லம், ஐ மிஸ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் ஃப்ரெண்டு தான். ஹீரோயினுக்கு இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடைச்ச பொறாமைனாலேயே இப்படி பண்ணியிருப்பா.